நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அரசியல் அநீதிக்கு எதிரான போராட்ட பதிவு கடைசி தரியில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. விஜய் கைது செய்யப்படுவார்னு எதிர்பார்த்தவர்கள்லாம் என்ன ஆகியிருப்பாங்க, அதுல எத்தனை பேர் உயிரோட இருப்பாங்க, எத்தனை பேர் மருத்துவமனையில் இருப்பாங்க. சிபிஐ கேட்ட முதல் கேள்வியே கூட்டணிக்கு வரியா இல்லையா? நேத்து நம்ம எடப்பாடியார் பெரிய கட்சி ஒன்று உள்ள வருது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சிபிஐ அங்க போயிருக்காங்க. டெல்லியில விஜய் போட்டு அமுக்கிட்டாங்களா? NDA கன்ஃபார்மா? தேர்தலின் போது திமுகவும் தாவேகாவும் கூட கூட்டணி அமைத்து அதிமுகவை எதிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டியதின் அடிப்படையில் இவர் அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு தயாராயிட்டாரு. உனக்கு டைம் தரேன், ஒழுங்கா இன்னைக்கு யோசனை பண்ணிட்டு வந்து சொல்லு, இல்லையா டைம் எடுத்துக்க, எப்ப அடுத்த வந்து சொல்ல போற அப்படின்னு சொல்லி சிபிஐ சென்னைக்கு போயிட்டு வா அப்படின்னு அமிச்சதா. சிபிஐ விசாரணைன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் அமித்ஷாவும் இந்த பக்கம் மோடி நின்றுக்கிட்டு நீ என் பக்கம் வா. ஜனநாயகம் ரிலீஸே ஆகாது எலெக்ஷன் வரைக்கும் அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்காங்க சென்ட்ரல் போர்டு. எப்படி ஜனநாயகம் ரிலீஸே ஆகாதா? எதுக்குமே வாய் திறக்காத விஜய் என்னதான் திட்டமிடல்? இல்ல, அது ஒரு பெரிய கேள்விதான். எதுக்காவது வாயை திறக்கணும் இல்லையா? எது எல்லாத்துக்கும் வாயை திறக்கிற சீமான், எதுக்குமே வாயை திறக்காத விஜய். பிஸ்மி விஜயிடம் விலை போயிட்டார். வந்து விஜயை கொண்டு போய் CM நாற்காலியில உட்கார வச்சா நம்மளாம் என்ன பண்ண முடியும்? உலகத்தமிழ் அனைவருக்கும் வணக்கம். தேசத்தின் நம்பிக்கையின் நேர்காணல் நேரம். இன்று நாம் பத்திரிகையாளர் பிஸ்மி அண்ணன் கூட இருக்கிறோம். அவரிடம் பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு பரபரப்பா நேற்று இன்னைக்கும் பேசிட்டு இருக்க விஷயம் டெல்லியில் விஜய். இல்லை பர்டிகுலராக நான் பார்க்கும்போது டெல்லி கருப்பு கொடி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் டெல்லியில் விஜய் கருப்பு கொடிக்கு பதிலாக கருப்பு சட்டையில் உள்ள போகிறாரு. நீங்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு நடக்கிற அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக நடக்கிற சிபிஐ வழக்கு அப்படிங்கிறது தாவேக்காவே கேட்டது தான். ஏன்னா தமிழ்நாடு காவல்துறையினுடைய வழக்கு விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒருவேளை நாங்கள் பழிவாங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க தான் உச்சநீதிமன்றம் போய் வேறொரு உயர்மட்ட விசாரணை வேணும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு சிபிஐ விசாரணையே நடக்குது. இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஜனநாயகனுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கல, ஜனநாயகனுக்கு நீங்கள் சான்றிதழ் கொடுக்கல, அதுக்கு நான் கருப்பு கொடி காட்டுறேன், அதுக்கு நான் கருப்பு சட்டை போடுறேன் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அந்த எண்ணத்தில் கருப்பு சட்டையை போட்டிருக்க மாட்டார். ஆனால் அப்படி ஒரு எண்ணத்தை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படுத்தினால் அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் நம்ம கருப்பு சட்டையை வந்து வெறுமனே ஒரு எதிர்ப்பின் நிறமாக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை, அது ஒரு பகுத்தறிவின் நிறமும் கூட. அதனால் அந்த கண்ணோட்டத்தில் அதை வந்து நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். அது வந்து நம்மளுடைய வசதியை பொறுத்து தான். அதே நேரம் இன்றைக்கி இவர் போனது வந்து சிபிஐ வழக்கு விசாரணைக்காக போயிருக்காரு. ஒருவேளை இவர் ஜனநாயகன் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்துக்கு போனால் வேணால் நம்ம முழுமையாக அந்த கருப்பு கலருக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை கற்பிச்சிடலாம். ஆனால் இந்த இதில் வந்து அந்த மாதிரி முழுமையாக சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த கலர் வந்து இப்பேற்பட்ட கருத்துக்களை உருவாக்குனது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது இவர்கள் கேட்டதின் அடிப்படையில் நடக்குது. அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து டெல்லி போனோன்னு அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, திகார் ஜெயிலில் அடைச்சிருவாங்க அப்படிலாம் நிறைய பேர் ஆசைப்பட்டு ஒரு 2-3 நாளாக சோசியல் மீடியாவில் ரொம்ப கூவுனாங்க. ஏன்னா இன்றைக்கி வெற்றிகரமாக விசாரணையை முடிச்சுட்டு விஜய் வந்து சென்னை வந்துட்டார். விஜய் சென்னை வந்துட்டார் அப்படிங்கிற தகவலை கேட்டு விஜய் கைது செய்யப்படுவார்னு எதிர்பார்த்தவர்கள்லாம் என்ன ஆகியிருப்பாங்க, அதில் எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்க, எத்தனை பேர் மருத்துவமனையில் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு எதிர்பார்த்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா,
ஒரு விஷயத்தை வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போதும் ஒரு சார்பு நிலையோட பேசும்போது தான் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு தோணும். நம்ம வந்து ஒரு நடுநிலையாக, அது ஒரு யூடியூப் போன்ற இன்றைக்கு மக்கள் அதிகம் விரும்புகிற ஒரு ஊடகத்தில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும், ரொம்ப ஆழமாக நுட்பமாக எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா யாரோ ஒருவருடைய ஆளாக, யாரோ ஒருவரால் விலைக்கு வாங்கப்பட்டவர்களா இப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருக்குது, இன்னொரு பக்கம் இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக பேசுகிறாங்களே அப்படின்னு வருத்தமாகவும் இருக்குது. ஸோ அவர்களுக்கு விஜய் வந்ததுங்கிறது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். சிபிஐ கேட்ட முதல் கேள்வியே கூட்டணிக்கு வரியா இல்லையா அப்படின்னு சமூக வலைதளங்களில் இருக்குது. கூட்டணிக்காக மட்டும்தான் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறதா இன்னைக்கு பேசப்பட்டிருக்காங்க. விஜய்க்கு ஒரு பக்கம் இது மைலேஜ் ஏறதாகவும் சொல்லப்படுது, இந்த ஜனநாயக ரிலீஸ் தடை செய்யறதும், இது ரெண்டும் ஒரே நேற்று எல்லாமே விஜய்க்கு எது நடந்தாலும் மைலேஜ் 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 அப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே கூட்டணிக்கு என்டிஏக்குள்ளே விஜய் போயிடுவார் அப்படின்னு பெரும்பாலாக பேசுகிறாங்க. இன்னொன்று, நேற்று நம்ம எடப்பாடியார் பெரிய கட்சி ஒன்று உள்ள வருது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சிபிஐ அங்கே போயிருக்காங்க. டெல்லியில் விஜய் போட்டு அமுக்கிட்டாங்களா? என்டிஏ கன்ஃபார்மா? அதனால் விஜய் வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு வரமாட்டார், பாஜக அணிக்கு வந்து வரமாட்டார். இது வந்து நம்ம பல நேர்காணலில் சொல்கிறோம். ஆனால் சூழல் மாறிக்கிட்டே வருது இல்லையா? இருக்க உங்கள் குரலை குடிக்கும் போது, அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவோம். விஜய் வந்து தாவேகா கட்சியை தொடங்கி அவருடைய முதல் மாநாட்டிலே ரொம்ப தெளிவாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்ட்டு. திமுகவை அரசியல் எதிரியாக சொன்னார். அப்படி பார்த்தா தாவேகாவின் விஜயினுடைய முதல் எதிரி பாஜக தான், ரெண்டாவது எதிரி தான் திமுக. ஏன்னா இவங்க வந்து அரசியல் எதிரி தான். நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னது தான், 2026 தேர்தலில் ஒருவேளை வந்து எடப்பாடி முதலமைச்சரானால் 2031 தேர்தலின் போது திமுகவும் தாவேகாவும் கூட கூட்டணி அமைத்து அதிமுகவை எதிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா இவர்கள் அரசியல் எதிரி தான். அந்த அரசியல் எதிரிங்கிறது நாளைக்கே மாறலாம். ஆனால் கொள்கை எதிரிங்கிறது ஒரு நாள் 100 வருஷமானாலும் நீ தான் கொள்கை எதிரி, அதில் மாற்றமே இல்லை. அதுக்கடுத்து ரொம்ப தெளிவாக சொன்னார், பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்கேன்னு. ரொம்ப சிம்பிளாக சொன்னால், மிரட்டலுக்கு அடிபணிந்தோ, நெருக்குதலுக்கு அடிபணிந்தோ, அல்லது பணத்துக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சார் அப்படின்னா அடுத்த 1 மணி நேரத்தில் தாவேகா அழிந்து விடும். அதுதான் உண்மை. இந்த உண்மை நமக்கு தெரியும் போது விஜய்க்கு தெரியாதா? என்னென்னா, இப்போ நம்ம தமிழக அரசியலில் திமுகவை பார்த்துருக்கோம், அதிமுகவை பார்த்துருக்கோம், பாமகவை பார்த்துருக்கோம். ஒன்று சொல்லுவாங்க, அடுத்த வாரமே அவங்க விலை போய் அப்படி மாற்றி பேசுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சமீபத்தில் நான் நோட்டீஸ் பண்ணது டிடிவி தினகரன். ஒரு 10 நாளைக்கு முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு துரோகியாக தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். இவர் துரோகி, யார் கூட வேணாலும் நான் சேருவேன், இந்த துரோகி கூட சேர மாட்டேன், இந்த துரோகி மீண்டும் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு தினைக்கு எடப்பாடின்னு கூட சொல்ல மாட்டார். ஏதோ அவர் வீட்டில் வேலை பார்க்குறவரை பேசுகிற மாதிரி அந்த பழனிசாமிம்பார். பழனிசாமி அவர்கள்னு சொல்ல மாட்டார், திரு பழனிசாமின்னு சொல்ல மாட்டார். அப்படி பேசின தினகரன் பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து இந்த தேர்தலில் கூட்டணிக்காக துரோகி எதிரியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அமமுகவின் எதிர்காலம் தான் முக்கியம் அப்படி உல்டாவாக பேசினார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டியதின் அடிப்படையில் இவர் அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு தயாராகிட்டார். ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, தாவேகா வந்து திமுகவோ அமமுகவோ அல்ல மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு, அல்லது ஒவ்வொரு தேர்தல்லையும் பணப்பெட்டி பின்னால் அலைகிற பாமகவும் கிடையாது தாவேகா. இது விஜயினுடைய கட்சி. அதனால் எனக்கு தெரிந்து நிச்சயமாக இவர் பாஜக பக்கம் செல்ல மாட்டார். அதே நேரம் ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, இந்த தேர்தலில் 3 அணிகள், அதாவது அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, தாவேகா தனித்தோ அல்லது காங்கிரஸ் கூடவோ போட்டியிட்டு 2026 தேர்தலில் பார்த்திங்கன்னா இப்போ திமுக கணிசமான இடம், அதிமுக கணிசமான இடம், ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடையாது. தாவேகாவுடைய ஆதரவில் நம்ம ஆட்சி அமைக்க முடியும்னு ஒரு சூழல் வரும்போது தாவேகா திமுகக்கு ஆதரவு கொடுக்குமா அதிமுகக்கு ஆதரவு கொடுக்குமான்னு ஒரு சூழல் வரும்போது விஜய் நிபந்தனையின் அடிப்படையில் அதிமுகக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டணியில் பாஜக இருந்தாலும் இவர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அதோடைய லாஜிக் என்னன்னா, திமுகக்கு எதிராக நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணி தேர்தலில் நின்று 30 சீட்டோ 40 சீட்டோ 50 சீட்டோ ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவர்களுக்கே ஆதரவு கொடுக்குறதுங்கிறது மக்களை முட்டாளாக்குற ஒரு விஷயம். அப்போ திமுக என்கிற ஊழல் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராமல் இருக்க நாங்கள் அதிமுகவுக்கு நிபந்தனையோடு ஆதரவு விதிக்கிறோன்னு வேணால் சொல்லலாமே தவிர,
பாஜக கூட்டணிக்கு இவர் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் முதல் கேள்வி கேட்டீங்க, சிபிஐ அதிகாரிகள் உட்காந்து நீங்கள் இந்த கூட்டணிக்கு வருவீங்களா அப்படின்னு. அதை விட பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்லாம் அங்கே அந்த ரூமில் என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு எவனோ பேசிக்கிட்டு இருக்கான். என் கேள்வி என்னன்னா, சிபிஐ அதிகாரிகளும் விஜயும் அமர்ந்து அந்த விசாரணை அறையில் இருந்திருப்பாங்க. அங்க நடந்தது உனக்கு எப்படி தெரியும்? சாப்பிட்டீங்களா, உட்காந்தீங்களா, இதெல்லாமா கேட்டாங்க. டெல்லியில சோர்ஸ் இருக்கு. ஆமா, என்ன சோர்ஸ் இருக்கு? அதாவது எனக்கு சோர்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க ஊரை ஏமாத்துறீங்க. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு தமிழக காவல்துறையில் ஏதாவது சோர்ஸ் இருக்கலாம், நீங்கள் சொன்னது உண்மையா இருக்கலாம். அதனால எனக்கு சிபிஐல சோர்ஸ் இருக்கு, ஐநா சபையில சோர்ஸ் இருக்கு, ட்ரம்ப் ஆஃபீஸ்ல சோர்ஸ் இருக்குன்னா நீங்க மக்களை ஏமாத்துறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமானது. அதுக்கடுத்து இன்னொன்று, சிபிஐ விசாரணைங்கிறது என்ன அப்படின்னா, விஜய் அந்த விசாரணையை கேட்டாரு, அதன் அடிப்படையில் அவருடைய தரப்பை அவங்க தெரிஞ்சிக்க போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவரை குற்றவாளியாக முன்னிறுத்தி இந்த விசாரணை போறாரு. இது எதுவுமே புரியாம பாத்தீங்கன்னா, அப்படி விஜய் கைது செய்ய போறாங்க, அதை காட்டி மிரட்டுகிறார்கள், பாஜக பக்கம் இழுக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் இவங்கெல்லாம் இந்த சினிமா பார்த்து பார்த்து அந்த மாதிரியான ஒரு கற்பனையை தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையில் அதெல்லாம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பட் அதே நேரம் இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது சென்னையில் இந்த விசாரணையை வைக்காம டெல்லியில் வைக்கிறது, அங்கே சில மணி நேரம் காத்திருக்க வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விசாரணையை சந்திக்க செல்பவருக்கு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு நெருக்கடியையும் அழுத்தத்தையும் கொடுக்கும். யாராக இருந்தாலும் அது விஜய் போன்றவர்களுக்கெல்லாம் மற்றவர்களை காக்க வைத்து தான் பழக்கம். இவங்க யாருக்காகவும் காத்திருந்து பழக்கம் இல்லை. விஜய் நம்ம தப்பா சொல்லலை, பொதுவாகவே சினிமா நடிகர்கள் ஒரு ரசிகனோ தயாரிப்பாளரோ இயக்குனரோ அவங்கள பார்க்கணும்னு போகும்போது பார்த்தீங்கன்னா உடனே கதவை திறந்து வெல்கம்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு தான் அவங்க தரிசனமே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர் இன்னொருவருக்காக இன்னொரு இடத்தில், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஷை தெரியாத இடத்துல போய் பேபான்னு உட்காந்துருக்கிறதுங்கிறது அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு வேணால் அவர் ஆளாயிருப்பாரை தவிர, மற்றபடி இவர்கள் கற்பனை செய்வது போன்ற ஒரு விசாரணையை அவர் சந்தித்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உனக்கு டைம் தரேன், ஒழுங்கா இன்னைக்கு யோசனை பண்ணிட்டு சொல்லு, இல்லையா டைம் எடுத்துக்க, எப்போ அடுத்த சொல்ல போற அப்படின்னு சொல்லி சிபிஐ சென்னைக்கு போயிட்டு வா அப்படின்னு அமைச்சதா பேசப்படுது. அடுத்த வாட்டி வரும்போதாவது நல்ல முடிவோட வா, இல்லைன்னா திருப்பி நீ இங்கே வந்துக்கிட்டே இருக்கணும், சென்சார் சர்டிஃபிகேட்டும் கிடைக்காது, இதுவும் பண்ண முடியாது, அப்படிலாம் பேச்சு அடிப்படுது. ஆமாம், அது இது எல்லாமே இந்த யூடியூப்ல பரப்பப்படுகிற வதந்தி தான். இதில் ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, எனக்கு மக்கள் மீது தான். என்னென்னா, எனக்கு யூடியூப்புங்கிறது பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் யூடியூப்பில் பேசலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பரப்பலாங்கிற ஒரு சூழல் இருக்குது. இந்த மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த அக்கப்போருக்கு அலைகிற கூட்டமாக இருப்பதால் இதையெல்லாம் நம்பி தொலைச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இப்போ அக்கப்போர் பேசுகிறவர்களுடைய வீடியோக்களுக்கு வியூஸ் நிறையா இருக்கிறதுனால அந்த பொய்களே ஒரு கட்டத்தில் உண்மை போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டுருது. அதில் வந்த விளைவு தான் இதெல்லாம். எனக்கு தெரிந்து இதெல்லாம் நடக்காது, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். பட் அதே நேரம் ஒரு யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும். இன்றைக்கு சிபிஐங்கிறது வெறும் சிபிஐயா இல்லை, ஒன்றிய அரசனுடைய ஏவல் துறையாக அது மாறிடுச்சு. தன்னுடைய அரசியல் எதிரிகளை மிரட்டுவதற்கும் அடிபணிய வைப்பதற்கும் அமலாக்கத்துறை, ஐடி, சிபிஐ, இப்போ சமீப காலமாக தணிக்கை வாரியத்தை ஒன்றிய பாஜக பயன்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி சிபிஐயை இவர்கள் பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் நம்ம மறுப்பதற்கு இல்லை. அதுக்காக சிபிஐ விசாரணைன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் அமித்ஷாவும் இந்த பக்கம் மோடியும் நின்றுக்கிட்டு நீ என் பக்கம் வா, இல்லைனா அவனை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு அதீத கற்பனை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, விஜய் என்பவர் எந்த தப்பும் செய்யல். நீங்கள் ஒருவேளை குற்றவாளியாக இருந்து அல்லது முறைகேடாக பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்தவராக இருந்தால், எடப்பாடி மாதிரி உங்கள் தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்க விட்டு நான் சொல்கிறத நீ கேட்கணும், இல்லைனா உன் தலையில் கத்தி பாஞ்சிருன்னு மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. இது வரைக்கும் சம்பாதித்தது எல்லாத்துக்கும் கணக்கு காட்டியிருக்காரு, ஜிஎஸ்டி கட்டியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எந்த வகையிலும் நீங்கள் மிரட்ட முடியாது. வேணா எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணாலும் சரி, மிரட்டினாலும் சரி, இந்த விஷயத்தில் விஜய் பாஜகவிடம் சரண்டர் ஆக மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜனநாயகம் ரிலீஸே ஆகாது எலெக்ஷன் வரைக்கும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க சென்ட்ரல் போர்டு. எப்படி ஜனநாயகம் ரிலீஸே ஆகாதா? அதான் 50-50 தான். அப்படி அந்த மாதிரியான ஒரு ஆரூடத்தை நம்ம சொல்லிட முடியாது. இல்லை, ஏன்னா மேல்முறையீடு என்ன வேகம் செய்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அங்கேயும் கேவியேட் பண்ணி போகிறாங்க. இவ்வளவு வேகமாக என்னுடைய வாழ்நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஒரு சென்சார் போர்டு இவ்வளவு வேகமா செயல்பட்டு நான் பார்த்ததில்லை. நீங்க பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்ததில்லை, யாரும் பார்க்காத விஷயம், எங்கேயும் நடக்காத விஷயம். இந்த மாதிரி எல்லாம்
ஒரு ஜனநாயகத்துக்கு நடக்குது, ஜனநாயகம் அழிஞ்சிருமா, இருக்குமா, இல்லையா? இல்லை, படமே ரிலீஸ் ஆகாது போல இருக்கு. இந்தியாவில் வந்து ஜனநாயகம் இல்லைங்கிறது தான் உண்மை. நம்ம வந்து ஜனநாயக நாடு அப்படின்னு வந்து ஒரு பொய்யாக, ஒரு போலியாக சொல்லி கொண்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த விஜய் படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கு தணிக்கை வாரியம் கொடுக்குற நெருக்கடி அப்படிங்கிறது தணிக்கை வாரியம் வெர்சஸ் ஜனநாயகம் கிடையாது. தணிக்கை வாரியத்தை யாரோ ஒரு அதிகார மையம் இயக்குகிறது. அவர்களுடைய ஆணையின்படி இந்த தணிக்கை வாரியம் இந்த படத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி இந்த படம் வெளிவரவே வராது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது அப்படின்னாலும் இன்றைய சூழ்நிலையில், ஆனால் இவர்கள் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் இவர்கள் வந்து அதை நோக்கித்தான் அப்படி நகர்ந்து வர்றாங்க. அது நமக்கு தெரியும். வெளி வராது. ஆமா, இப்ப உச்சநீதிமன்றத்துக்கு போனது யார் அப்படின்னா அந்த படத்தை தயாரித்த KVN ப்ரொடக்ஷன்ஸ். என்னன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த 2 நீதிபதிகள் அமர்வு வந்து 21ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிட்டாங்க. இவங்க வந்து எப்படியாவது நம்ம பொங்கலுக்கு கொண்டு வரணும், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு தான் உச்சநீதிமன்றமே போனாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கல. அடுத்து 15ஆம் தேதி தான் அவங்களே இந்த வழக்கை எடுத்துக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு இடையில தணிக்கை வாரியம் அங்கேயே போய் ஒரு கேவியட் போடுறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்னைய கேட்காம நீங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிச்சிடக்கூடாது, ஜனநாயகனுக்கு ஆதரவா அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இந்த அளவுக்கு நீங்கள் பதறி போக வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கு. அதனால தான் கேட்குறேன், ரிலீஸே பண்ண விடாம போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக அவங்க போகிற வேகம். 2:15க்கு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, 3 மணிக்கு ஸ்டே கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில். உடனே அப்பீலுக்கு போகிறாங்க, உடனே இவங்க கேவிட்டு போகிறாங்க, நீயாச்சு நானாச்சு பார்த்துடலாண்டா, நீ எப்படி என்ன மீறி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவேன், உன் படம் வெளியே வராது அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கிற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க. இங்கே இந்த விஷயத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, விஜயை வந்து திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு அவர் வந்து பிராண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாஜக ஆதரவாளராக இருக்கிற ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் விஜய் எங்காலு, நாங்கள் சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தோம், பாஜக தான் இவருக்கு பின்னால் இருக்குது, நாங்கள் எப்படி ஒரு படத்துக்கு தொல்லை கொடுப்போம் அப்படின்னு அவரும் இவரை வந்து ஒரு பிஜேபியுடைய ஆளா வந்து நிறுவ ட்ரை பண்ணாங்க. அப்போ இதன் மூலம் என்னன்னா, விஜயை வந்து நம்ம பிஜேபி ஆளாக முன்னிறுத்தினோம்னா மக்கள் நம்பிடுவாங்க, அவருக்கு வந்து எந்த ஆதரவும் கிடைக்காது, அவரை தேர்தலில் தோக்கடிச்சிடலான்னு இவங்க நினைக்கிறாங்க. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, இவர் பிஜேபியின் ஆளாக இருக்கும் பட்சம் என்னத்துக்கு பாஜக ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளவு பெரிய முட்டுக்கட்டை போடணும்? அதுக்கப்புறம் வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வரும்போது தணிக்கை வாரியம் சார்பாக யார் ஆஜராகிறான்னா சொலிசிட்டர் ஜெனரல். எந்த வரலாற்றுல ஒரு படத்துக்கு இந்த மாதிரி வக்கீல் வந்து நியமிச்சிருக்காங்க இல்லையா? இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போதும் பாத்தீங்கன்னா அதே துஷார் மேத்தா தான் வருவாரு. அப்ப நீதிமன்றத்துக்கே தெரியும் துஷார் மேத்தா வர்றாரு அப்படின்னா இந்த படம் வெளியாவதில் ஒன்றிய பாஜக அரசுக்கே விருப்பம் இல்லை, அப்ப இதுக்கு பின்னால வேறொரு அரசியல் இருக்கு அப்படின்னு அந்த முடிவே மாறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னன்னா, இந்த படத்தினுடைய வெளியீட்டை சில வாரங்கள் அல்ல, சில மாதங்கள் அல்ல, ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு தள்ளி வைக்கிற ஒரு முயற்சி நடக்குது. பட் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, விஜயை வந்து பல வழிகளில் இவங்க பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, இவர் வந்து ஒத்துக்கலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தை ஒரு பகடைக்காயாக ஒரு கருவியாக பயன்படுத்தி அவங்க பக்கம் இழுக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த வழக்கு, அப்பீல் இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா, விஜயோடு நீங்கள் பேசுவதற்கான அந்த அவகாசத்தை நீட்டிக்கிறாங்க. புரியுதாலே? படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்தா இதை வச்சு மிரட்ட முடியாது, 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனோம்னா மிரட்ட முடியாது. அப்போ உங்கள் படத்தையே நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது விஜயை பணிய வைக்கிற முயற்சி தான். எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு தெரியல, இந்த ஜனநாயகனை தாமதப்படுத்துவதும் தள்ளி வைப்பதும் விஜய்க்கு தான் ப்ளஸ் ஆகும். என்ன அது வந்து இவங்களுக்கு கூட ஒரு பத்திரிகையாளர் பேசுறீங்க, இப்படி தான் நீங்கள் வந்து உலகம் சுற்றுவானில் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போனீங்க, என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா அவங்க நிலைமை அது மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லி, ஆனாலும் இதுக்குள்ளே ஏதோ நீங்கள் ஒரு திட்டம் தான் வச்சுருப்பீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒரு மேடையில் பேசுகிறத பார்க்க முடிஞ்சு இல்லைங்களா? ஸோ ஓடிடியில் இந்த படம் வந்துடும், வேறு வழியே இல்லைண்ணா அப்படின்னு நம்ப முடியுமா? இல்லை, அது வராது. அது சினிமாவுடைய நடைமுறை தெரியாதவர்கள் சொல்கிற விஷயம். உண்மை என்னன்னா, ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வர்றதுக்கு வந்து சென்சார் வாங்க வேண்டியதில்லை இன்றைய தேதியில். அதுதான் சட்டம். ஓடிடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வேணுங்கிற ஒரு குரல்கள் ஒலிக்க ஆரம்பிச்சு அதை நோக்கி வந்து இவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுங்கிறதுல இவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அதனால் அப்படி ஒரு சட்டம் இன்னும் வரலை. ஆனால் அதே நேரம் ஓடிடி நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கொள்கை வகுத்துருக்காங்க.
எந்த படமாக இருந்தாலும் சென்சார் ஆன படங்களை மட்டும்தான் நம்ம வாங்கணும். ஓ, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஜீ டிவியில் வந்து ஒரு வெப் சீரிஸ் வரதா இருந்தது, காட்மேன் அப்படிங்கிற பேரில். அது வந்து சென்சார் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை கரெக்டாக ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது இந்த இந்துத்துவ அமைப்புகள் அதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அதை ஒளிபரப்ப முடியாத அளவுக்கு பண்ணினாங்க. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது அவர்களுடைய தயாரிப்பாக கூட சொல்லலாம். அது ஒரு மாதிரியான ஒரு ஃபண்டட் தான் எடுத்தாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு ஜனநாயகன் படத்தை ஒரு 200 கோடிக்கு ஒரு ஓடிடி நிறுவனம் வாங்கி வந்து ஸ்ட்ரீமிங்க்கு வாங்குறாங்க. அப்போ திடீர்னு இல்லை இந்த படத்தை நீங்கள் வந்து ஓடிடியில் போடக்கூடாதுன்னு யாராவது ஒரு கேஸை போட்டாங்கன்னா அந்த 200 கோடிங்கிறது அவங்களுக்கு நஷ்டமாயிடும். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக சினிமாவாக இருந்தால் நமக்கு வந்து அந்த சென்சார் வாங்கினா தான் அந்த படத்தை நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஜனநாயகனுக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பது சென்சார் தானே. அப்போ அந்த சென்சார் சான்றிதழ் இல்லாமல் எப்படி டைரக்ட் ஓடிடிக்கு வரும்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 கோடிக்கு செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 450 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அப்படிங்கிறது ஒரு 120 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. இப்போ டைரக்ட் ஓடிடி அப்படின்னா அவங்க செலவு பண்ண 350 கோடிக்கு மேலே வரணும். இது என்ன, அப்போ ஒரு 400 கோடிக்காவது வாங்கணும்ல. ஏன்னா அந்த தொகைக்கு வாங்குற அளவுக்கு இந்த படம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமானா கொடுக்காது. அது மாதிரி நடைமுறை பிரச்சனை நிறையா இருப்பதுன்னா அது வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே விஜயை பொறுத்தவரை ஜனநாயகங்கிற ஒரு படத்தில் நடித்ததற்கு காரணமே தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த படம் வரணும், அதன் மூலமாக நமக்கு வந்து மைலேஜ் கிடைச்சி அது வாக்குகளாக நமக்கு ரிட்டர்ன் வரணும். அதுதான் அவருடைய நோக்கம். அதை விட்டுட்டு அது ஓடிடியில் வருவதால் பார்த்தீங்கன்னா அவருடைய நோக்கமே நிறைவேறாது. அதனால் எனக்கு தெரிந்து அப்படி வாய்ப்பு இல்லை. ஒன்று படம் வெளிவரும், இல்லை வராது. இவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அதான் வராதுங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சென்சார் போர்டு கொடுக்க மாட்டாங்க. சென்சார் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை சென்சார் கொடுத்துட்றதாவே வச்சுக்கோமே. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி இங்கே அறிவிக்கப்பட்டதுன்னு வச்சுங்க. அப்போ தேர்தல் நடைமுறை அமலுக்கு வந்துடும். அந்த தேர்தல் நடைமுறை அமலில் இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் ஒன்று சினிமா ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ திமுக போய் இந்த படத்தில் எங்களை டேமேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த படம் வந்தால் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் அப்படின்னு ஒரு தேர்தல் கமிஷன்கிட்ட ஒரு புகார் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த படத்தை தேர்தலுக்கு முன்பு ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கிற மாதிரி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு அப்படி பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு இல்லை இந்த படத்தினால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் இது ரிலீஸ் ஆகும். ஆனால் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அரசியல் இருக்குது. முக்கியமாக திமுக வந்து பல இடங்களில் ஃபயர் விட்டுருக்காரு. அடுத்த வருங்கால முதல்வர் யாருங்கிறது பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்காரு. நிச்சயமாக இது திமுகவுக்கு எதிரான படம் தான். இங்கே அரசியல் பண்ணுங்கன்னு சொன்னால் கொலை பண்ணுறீங்க, கொள்ளை அடிக்கிறீங்கன்னு ட்ரெய்லர் ஒரு டைலாக்கே வருது. ஆமாம். ஸோ அவர் அது வந்து எதை மீன் பண்ணி பேசினார் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு புரியுது. அப்போ நீங்கள் படமாக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியும். அடுத்து இன்னொன்று கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த கரூருக்கு வந்து இந்த பிரச்சார வாகனத்தில் போனார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு காட்சி அதில் வருது. இப்போ நான் கற்பனையாக சொல்கிறேன், அப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு போய் அங்கே யாரோ ஒருத்தர் கொல்லப்படுற மாதிரி ஒரு காட்சி இருக்குன்னு வச்சுங்க. என்ன அதுக்கான டைலாக் தான் இது அப்படின்னா மக்கள் வந்து கரூர் சம்பவத்தோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ கரூரில் நடந்ததும் கொலையா அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இருப்பதால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எதுக்குமே வாய் திறக்காத விஜய் என்னதான் திட்டமிடல்? இல்லை, அது ஒரு பெரிய கேள்விதான். உங்களுக்கு எதுக்காவது வாயை திறக்கணும் இல்லையா? எல்லாத்துக்கும் வாயை திறக்கிற சீமான், எதுக்குமே வாயை திறக்காத விஜய் எப்படி எடுத்துக்கிறது? அரசியலுக்கு தகுதியற்றவர் ஆயிடுவாரா இப்படிலாம் இருந்தா அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க இல்லையா? ஏன்னா இப்போ இதே பாருங்க, இந்த இடத்துல விஜய் இல்லை, டெல்லிக்கு போனால் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு இறந்து ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குமா? கரெக்டா? அங்கே இறங்கினோட ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குமா? என்ன நடந்துச்சு ஏது இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? இதை பற்றி விவாதம் இருக்குமா? நோ 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 நான் நீ அப்படி கூட பண்ண வேண்டாம். சரி, இந்த நடந்துச்சு, இது விஷயம், என்னை கொடுமைப்படுத்தாங்கப்பா, என்னை கொல்ல பார்த்தாங்கப்பா, விஜய் கூப்பிட்டாங்கப்பா, ஏதோ ஒன்று இந்த மக்கள் அப்படி எதிர்பார்த்து பழக்கிட்டாங்க இல்லையா? இந்த மக்களோட மெயின் செட்டை இன்னைக்கு என்னென்னு மக்கள் தெரிஞ்சுதான் தூங்குறாங்க. இன்னைக்கு போனாரா என்ன பண்ணான்னு இருக்கேன். இப்படி இருக்கும்போது நான் எதுக்குமே பண்ணாம செவுடங்கால ஒரு சங்கு மாதிரி அமைதியாகவே இருந்தா இந்த அமைதி நெகட்டிவ் ஆகுமா பாசிட்டிவ் ஆகுமா? இல்லை, விஜயை புரிந்து கொண்டவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதே நேரம் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்த அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, இப்போ சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் காரில் ஏறும்போது ஒரு 10 மைக் இருக்கும், அங்கே அப்படி முஷ்டியை முடக்கிட்டு பேசுவார். அந்த காரு வந்து ஒரு இடத்துல போய் நிற்கும், அங்கே ஒரு 20 மைக் இருக்கும். ஏர்போர்ட் போவார், அங்கே ஒரு 50 மைக்கு. மதுரையில் போய் இறங்குனா அங்கே ஒரு மைக். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல அப்படி பேசிகிட்டே போவார். அப்புறம் இந்த அமைச்சர்களை பார்க்குற சேகர்பாபு, உதயநிதி ஸ்டாலின்,
அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் வீட்டிலேருந்து கிளம்புவார், அங்கே ஒரு பேட்டி, கார் ஒரு இடத்துல நிற்கும், அங்கே ஒரு பேட்டி. இப்படி பார்த்து பழக்கப்பட்ட இப்படி நமக்கு பார்த்து பழக்கப்பட்டவர்களுக்கு விஜய் வந்து இந்த மீடியாக்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது வந்து அவர்களுக்கு இல்ல கொஞ்சம் அவரே விசித்திரமா ஒரு தான் வீடியோ கூட இருக்கும். போடட்டுமே. இல்ல அப்படி கிடையாது. நீங்க அவர் வந்து ஏற்கனவே வந்து இது ஒரு என்ன நாகரிக மக்கள் என்ன அரசியல்னு சொல்றாங்கன்னா சொல்லிட்டாரு. நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றாங்க, இவர் பயந்து போய் ஒளிஞ்சு கிடக்குறாரு விஜய்ங்கிறாங்க. விஜய்க்கு பயம், பேசுனா தூக்கி டெல்லியில உள்ள தூக்கி போட்டுருவாங்க, அதனால நம்ம அமைதியா டெல்லிக்கு போயிட்டு திருப்பி வந்தோம்னு மக்கள் பேசுறாங்க இல்லையா? அது மக்கள் கிடையாது, நாம் தமிழர் மற்றும் திமுகவை சேர்ந்தவர்களுடைய கருத்து தான் அது. என்னன்னா இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வர்றதுனால நம்மளாம் என்ன நினைச்சிடறோம்னா இது மக்கள் கருத்தா தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு இணைய கூலிப்படை இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கு இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது, பல நடிகர்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ திமுகவுடைய இணைய கூலிப்படை அப்படின்னா ஒரு உதயசூரியனோ கருணாநிதியோ ஸ்டாலின் படமோ இல்லாமல் அவன் ஒரு காமன் டிபியில் இருப்பான். ஏன்னா ஒரு கட்சிக்காரனாக அவன் ஒரு கருத்து சொல்லும் போது அதை மக்கள் ஏற்க மாட்டாங்க, இவன் கட்சிக்காரன் இப்படி தான் பேசுவான்ட்டு. ஆனால் ஒரு பொதுமக்கள் மாதிரி தோற்றம் வருவதற்கு இப்படி ஒரு காமன் டிபியில் பேசும்போது நம்மை நம்ப வைப்பது தான் அவங்களுடைய வேலை. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இணைய கூலிப்படை பிரபாகரன் படமோ சீமான் படமோ இல்லாமல் ஒரு ரோஜாப்பூ, ஒரு மல்லிகைப்பூ அல்லது அவனுடைய ஃபோட்டோவை போட்டு ஒரு கருத்தை சொல்லும் போது நம்ம என்ன நினைப்போம், அடரா இது ஒரு பொதுமக்கள் கருத்துன்னு நினச்சிருவோம். ஆனால் உண்மையில் பொதுமக்கள் கருத்தெல்லாம் அல்ல. விஜயை பொறுத்த வரைக்கும் பயந்தாங்குழியெல்லாம் கிடையாது, அவர் தைரியசாலி. நான் விஜயை தனிப்பட்ட முறையில் அறிந்தவன்கிற முறையில் நான் சொல்கிறேன். இப்போ என்னை போன்றவர்கள் சொல்கிற கருத்தை வந்து நீங்கள் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம விலைக்கு வாங்கிட்டாங்களே, அண்ணனைலாம் வாங்க முடியாது, அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று நம்மளை விஜய் வந்து ஒரு நடிகராக நமக்கு தெரியும். விஜயிடம் விலை போயிட்டார். ஆமாம், பிஸ்மியெல்லாம் யாராலையும் வாங்க முடியாது, அது இவர்களுக்கு தெரியாது. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் வந்து ஒரு சோர்ஸ் இருக்கிறதுனால எல்லா தகவலும் ஒரு நம்பகமான தகவலை வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். அதனால் இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். நான் என்ன கேட்குறேன், இவர் உண்மையிலேயே ஒரு பயந்தாங்கொல்லியாக இருந்திருந்தால் திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து ஒரு கட்சி தொடங்குவாரா? அப்படியே கட்சி தொடங்கியவர் வந்து அவர்களை எதிர்த்து எப்படி கட்சி தொடங்குவார்? அவங்களுக்கு வாலாட்டிட்டு போயிடலாமல், அது இல்லாமல் இவங்களை எதிர்க்கணும்னு துணிவோடு நிற்கிறார்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கட்சிகள் இங்கே இருக்குது. விஜய் வந்து திமுகவை பிராண்ட் பண்ண மாதிரி யார் பண்ணியிருக்கா கடந்த காலத்தில்? தீய சக்தின்றார். என்ன இன்னும் என்னென்னமோ வார்த்தைகள் எல்லாம் திமுக வந்து அவர் பிராண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு பயந்தாங்குழி எப்படி இப்படியெல்லாம் பேசுவாருங்கிற அறிவோடு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். திமுகவை எதுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு பயம் இல்லை, எங்களுக்கு மத்திய அரசு எதுக்கு தான் பயம். விஜய்க்கு திமுகவை எதுக்கு பயம் நாங்கள் சொல்லலை, மக்கள் சொல்லலை, மத்திய அரசாங்கம் அவங்கள எதுக்கு தான் எங்களுக்கு பயம். அவங்களுக்கு பார்த்தா நாங்கள் அமைதியாக இருக்கோம், அப்படிதான் சொல்கிறாங்க. விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ அடுத்து ஃபேஸ் பண்ண போகிறது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் இன்றைக்கி திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது, நமக்கு அவங்க தான் டார்கெட். ஸோ அவர்களை எதிர்ப்பதன் மூலமாக அந்த அதிகாரத்திலிருந்து அவங்கள அகற்றணும், நாம் அந்த அதிகாரத்தை கைப்பற்றணும். இதுதான் இந்த தேர்தலுடைய டார்கெட்டு. அப்படி இருக்கும்போது திமுகவை எதிர்ப்பது தான் நம்மளுடைய முதல் வேலை. அதை விட்டுட்டு அவரை திட்டுறது இவரை திட்டுறதுன்னா அப்புறம் சீமானுக்கும் விஜய்க்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுமே. இன்னொன்று விஜயினுடைய சுபாவம்னு ஒன்று இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மென்மையான ஒரு கேரக்டர். இந்த அரசியல் காலத்தில் இந்த மென்மையான போக்கை இன்னும் கடைபிடிச்சிக்கிட்டே இருந்தா சரியாவா வரும் அரசியல்? அதுக்கான பதில் வந்து 2026 தேர்தல் முடிவில் தான் தெரியும். சீமான் மாதிரி தொண்டை கிளிய கத்துகிறவர்களை பார்த்துட்டு இப்படி அமைதியாக பேசுறது வந்து அரசியலுக்கு அன்ஃபிட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். இது அமைதி புரட்சின்னு அவர் நினைக்கிறார். அவர் நினைக்கிறத விடுங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இப்போ ஒரு பெண்களுடைய பார்வையில், ஒரு இளைஞர்களுடைய பார்வையில், இப்போ சீமானாக இருக்கட்டும், இந்த திமுகவினர் நீட்டி முளைக்கு பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவனுடைய பார்வையில் கிரிஞ்சும்பான், என்ன அவுடேட்டடாக நினைப்பான். அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு போக்குங்கிறது பிடித்தமானதாக இருக்கும் பட்சம் அவன் வந்து விஜயை கொண்டு போய் சிஎம் நாற்காலியில் உட்கார வச்சனா நம்மளாம் என்ன பண்ண முடியும்? அதனால் ஏற்கனவே இருந்தது மாதிரியே இவரும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என்னென்னா ஒரு பொது புத்தியில் நமக்கு அப்படித்தான் தோணும், அதை வந்து தவிர்க்கவே முடியாது. இதற்கான பதில் வந்து 2026 தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய்க்கு ஆதரவாக ஜனநாயகர் படத்துக்கு குரல் கொடுத்தாரே, அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அரசியலா இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். இப்போ கரூர் சம்பவம் நடக்கும்போது எல்லாரும் வந்து விஜயை குற்றவாளியாக முன்னிறுத்தும் போது அதிமுகவும் பாஜகவினரும் இதில் வந்து விஜய் மேலே தப்பு இல்லை, திமுகவுடைய அரசனுடைய நிர்வாக குளறுபடி தான் காரணம்னு சொன்னாங்க. அப்போ சில விவரம் இல்லாத ஆட்கள் என்ன சொன்னாங்க, இங்கே பாருங்க பாஜக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது, அண்ணாமலை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஹெச் ராஜா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னாங்க. அவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல,
கரூர் சம்பவத்தில் நீங்கள் 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக முன்னிறுத்தலாம். விஜயை, திமுகவை. விஜயை நிறுத்துவதால் வந்து பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ எந்த நன்மையும் கிடையாது. திமுகவை வந்து நீங்கள் குற்றவாளியாக நிறுத்தினால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பறிக்க முடியும். ஸோ அந்த நோக்கத்தில் அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது போல் திமுக வந்து குற்றம் சாட்டினாங்க. இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் பிரச்சனையில் இவர் கருத்து சொல்வதுங்கிறது பாஜகவை வந்து குற்றவாளி கொண்டுல நிறுத்துறாரு. விஜயை ஆதரிப்பதா அதுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணிடும். கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா தான் அவருடைய இதே அதுலயும் ஒரு அரசியல் இருக்கு. கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமே இல்லையே. அது திமுக வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுவாங்க அப்படிங்கிறதே ஒரு விபரீதமான கற்பனை இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இறுதியா ஜனநாயகம் உங்க பார்வையில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, எப்படி தமிழ் மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இது ஆகுமா ஆகாதாங்கிற ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தணிக்கை வாரியம் தடுப்பதற்கும் சுப்ரீம் கோர்ட் வரை சென்றதற்கும் ஜனநாயகன் படத்தினுடைய உள்ளடக்கத்தில் எந்த சர்ச்சையுமே கிடையாது. புரியுதா இல்லையா? கடந்த காலத்தில் குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம், இதே மாதிரி சென்சார் வந்து அந்த படத்துக்கு பல வருடங்கள் தடை பண்ணி அதுக்கப்புறம் வெளியானது. அது வந்து ராஜீவ் கொலையை மையப்படுத்திய ஒரு கதை. அதே அடையாளத்தோட படங்கள் இருக்கும். ராஜீவ் சாகும் போது என்ன ட்ரெஸ் போட்டார், என்ன ஷூ போட்டார், அதை அப்படியே அனுப்பமுக்கிற இந்த படத்தில் போட்டிருப்பாரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த படம் வந்துச்சு அப்படின்னா எங்களுடைய விசாரணையை பாதிக்கும் அப்படின்ட்டு எஸ்ஐடி என்ன பண்ணாங்க, அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா மனுஷின்னு ஒரு படம், வெற்றிமாறன் தயாரிப்பில் ஆண்ட்ரியா நடிக்க கோபி நயினார் இயக்கிய படம். அந்த படம் இன்னும் வரலை, இவங்க பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை பேசுது. அந்த படத்தில் பேசப்படுகிற அரசியல் மக்களுக்கு தெரிந்தால் இந்த அரசுகள் அம்பலமாயிடும். அந்த பயத்தில் அந்த படத்தை தடுக்கிறாங்க. இதெல்லாமே கண்டென்ட்டில் இவங்களுக்கு சர்ச்சை இருக்குது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, இது பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு மசாலா படம். அந்த மசாலா படத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு சிறந்த தெலுங்கு படம்னு அவார்டு வேறு கொடுத்துருக்கான், தேசிய விருது வேறு கொடுத்துருக்கான். அப்போ அந்த தேசிய விருது பெற்ற ஒரு படத்தினுடைய ரீமேக்கை நீங்கள் தடுக்கிறதும் சென்சார் சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு சொல்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மானக்கேடு. அது தெரியாமையே அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதற்கு காரணம் அந்த படத்துக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தான். விஜயை வழிக்கு கொண்டு வரணும், அதற்காக பண்ணப்படுகிற விஷயந்தான். ஸோ இப்போ இந்த நோக்கத்துக்காக இந்த படத்தை தடுப்பதால் இவங்க நினச்ச மாதிரி விஜய் அவங்க பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டா இந்த படத்தினுடைய ரிலீஸ் வந்து மேலும் தாமதப்படலாம். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ உங்களை மாதிரியே தமிழ் சமுதாயம் மாதிரியே எல்லாரும் ஜனநாயக படத்துக்காக காத்திருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.